இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். அதுக்கு சட்டி அடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறதும் ஊற்றாததும் உங்கள் விருப்பம் தான். நான் எண்ணெய்லாம் ஊற்றலை, இன்னொரு வாட்டி தாளிக்கும் போது ஊற்றிக்கலான்னு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. எடுத்துருக்க கீரையை பொறுத்து எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கிட்டேன். சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வேகணும். எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை இந்த பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். ஆறிடுச்சு கீரை. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இதை வடிகட்டி தண்ணி ஊற்றி வடிகட்டி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம கொதிக்க வச்சு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே போட்டும் தண்ணி ஊற்றி சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். நான் இப்போ அப்படியே தான் போட போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. வேக வச்ச தண்ணி இருத்து வச்சோம்ல, அது கலந்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. இன்னும் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சமாக கீரை உருவி வச்சு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சூப் நல்லா கொதிச்சிருச்சு, கீரையும் வெந்துருச்சு. கொஞ்சமாக பெப்பர் போட்டு நம்ம சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். டயர்டாக இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாய்.